குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். என்ன வீட்டிலே இருக்க மாட்டேற போல இருக்கு? அதான் தெரியல, சாமி அப்படி தான் கூப்பிட்றாரு. இவ்வளோ நாளாக கூப்பிடல, இப்போ வந்து தெய்வம் வந்து கூப்பிடுது. இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா திருச்சி ரங்கநாதர். இது வரைக்கும் பார்த்ததில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். இன்றைக்கி திடீர்னு கிளம்பியாச்சு. ரங்கநாதரை பார்க்கணும், உச்சி பிள்ளையார் பார்க்கணும், ரொம்ப ஆசை. சமயபுரம்லாம் இப்போ புன்னைநல்லூர் மாரியம்மன் அதெல்லாம் பார்த்துட்டேன். இதை பார்க்க முடியல. கும்பாபிஷேகம் நடக்க போது கோபுரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேலை, அதனால் சாமி உள்ளே வந்து பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டோம். அதே மாதிரி 3-4 தடவை ஆயிடுச்சு. இந்த தடவை கண்டிப்பாக போகிறோம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் வைக்க போகிறோம். ஆனால் பார்க்குறோமா? பார்ப்போம். கண்டிப்பாக கூப்பிட்டாருல, கூப்பிட்டாருன்னா போக போகிறோம் தான் அர்த்தம், பார்க்க போகிறோம் தான் அர்த்தம். என்ன பண்ணுற? காருக்கு வந்து எலுமிச்சம்பழம் வைக்கிறேன். அது எங்கன்னா போனால் இது ஒரு இந்த விவேக் காமெடிலாம் சொல்லாத, எலுமிச்சம்பழத்தில் நம்மளோட வந்து ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையாக வைக்கிறேன். அதனால் 4 டயருக்கு வச்சு நசுக்கிட்டு போவோம். நீ முன்னாடி நின்று உன்னையும் நசுக்கிட்டு போயிடுறேன். டாக்டர்ஸ் யாரும் வரலையா? டாக்டர்ஸ் எல்லாம் பிஸி இருக்காங்க, வரல. ரொம்ப பிஸியாக இருக்காங்களே. ஆமாம், நம்ம தான் இப்போ போகலாமா? போகலாம். கிளம்பிட்டோம். நல்லபடியாக போய் சாமி பார்த்துட்டு வரணுன்னு வேண்டிக்கிட்டு போகிறேன். சாமி பார்க்கறதே வேண்டதுக்கு தானே? ஆமாம், அவர் இங்கேருந்தே வேண்டிட்டு போனால் பார்க்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஊருன்னு தெரியல. இது ஏதோ ஒரு ஊர். இந்த ஊரில் வந்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சாம்பார், சட்னி, மசால் தோசை எல்லாமே நல்லா இருக்கு. பாப்பாவை நச்சுக்கி வச்சு போட்டுருச்சு. போகலாமா? போகலாம். எங்கம்மா போற? வீட்டுக்கிட்ட இந்த பூ கிடைக்க மாட்டேங்குதுன்னு இங்க வந்து பறிக்கிறாங்க. வழியில பார்த்தோன்னே நிறுத்த சொல்லி காட்டுக்குள்ளேயே போய் விட்டார். கிச்சன். என்ன திருடிட்டு வரியா? திருடிட்டு வரல, புடிங்கிட்டு வரல. ஆவாரம் பூ இது ரொம்ப நல்லதுன்னு, சுகருக்குலாம் நல்லது. அதனால இங்க செடி பார்த்தோன்னே இறங்கிட்டா. போலாமா? இது ஆவாரம் பூவான்னு பார்த்தேன். ஆவாரம் பூ தான். ஆவாரம் பூ தான் தெரிஞ்சுதான் பறிச்ச போனேன். இந்த இடத்துல நிறைய ஆவாரம் பூ. இந்த ஏரியா ஃபுல்லாவே இருக்கு, சும்மா கிடக்குது. அந்த செடியில போய் எவ்வளோ இருக்கு? இந்த டோர் க்ளோஸ் பண்ணு. ரொம்ப தூரம் தள்ளி போனது நிறைய இருக்கு. இப்படி இருக்கா? இல்ல இல்ல இந்த வரைஞ்சி எங்க இருக்க? சமயபுரம், திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல இருக்கேன். சாமி நல்ல தரிசனம், சூப்பரா பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். இப்ப வாங்கிருக்கேன். பூஜை பண்றது கொள்றது இதுதான் காவேரி. எங்க வந்திருக்கீங்க? இப்போ வந்து உச்சி பிள்ளையார் பார்க்க வந்திருக்கேன். இங்க இப்பயே மழை ஸ்டார்ட் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு. ஹைட் இப்படி போகுது. போய் மலை ஏறி போய் விநாயகரை பார்த்துட்டு வரணும்.
நாங்க போலாம். அது யாரும் கருப்பையா வச்சு யாரை இது பண்ணிருக்காங்க. கோயில் முருக விநாயகர் தான். இவர் கீழே இருக்க விநாயகர். இப்போ மலைக்கோட்டை விநாயகர் போறோம். எத்தனை வருஷம் ஆசை? ரொம்ப வருஷமா ஆசை. சிவபெருமான் புள்ள இதோ இருக்கேன். இந்த அப்பா புள்ளையும் இருக்காங்க. சிவபெருமான முருகர் விநாயகர் எப்படி வழின்னு தெரியலையே. சுத்தி வீடா இருக்குது. இங்க ஒரு விண்டோ, அது மூலமா அங்க இருக்க சர்ச்சா என்னன்னு தெரியல. சச்சிதான் போட்டாரு. சொல்லுங்க இருக்க சச்சிதான் அப்பா சொன்னார்ல. அங்கிருந்து பார்த்தா ஒரு சச்சி தெரியுது. அதாவது அப்பா வரலையா மேல? யாரும் முடியும், என்னால முடியல. ஒரு கால் கொஞ்சம் வலி இல்லை. 10 படிக்கட்டுக்கு எப்படின்ற இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கு. அதெல்லாம் ஏத்திடுவார் விநாயகர். ஆசைப்பட்டு வா. மேல போனோம்னா குட்டி குட்டியா இருக்கும். போவோம் கணபதி போவோம். முடியுதா? முடியுது. முடிய வச்சு ஒரு 4-5 ஸ்டெப் 4 ஸ்டெப் ஏறிடும். ஏற்றினா அப்புறம் குட்டி குட்டியா தான் இருக்கும். ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி ஓம் கணபதி கணபதி. வந்துட்டேன் உச்சி பிள்ளையாரு. உச்சிக்கு வரல நீ, இன்னும் குட்டி குட்டி படிக்கதான் எனக்கு பார்க்க வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம். ஓகே போ. படி இல்லை. மழை வரும் போல. பனிமூட்டமாக சந்தோஷமா? சந்தோஷம். நினைக்கல. ஆனா பார்க்கணும் ஆசை. இன்னைக்கு தெய்வம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சமயபுரம் மாரியம்மனா நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, லேட்டு கூட ஆகல. அதே மாதிரி விநாயகர் பார்க்கறதுக்கும் ஏறிட்டேன் சருன்னு கொஞ்ச நேரத்துல. எல்லாமே வந்து கடவுளோட அருளும் என் பையனால ஒரு புண்ணியம். விநாயகர் சூப்பரா இருந்தார். வெள்ளி காசத்தோட அழகா பார்த்துருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு பார்க்கணும்னு கூப்பிட்டா பார்த்தாச்சு. சந்தோஷமா இருக்கு. இறக்கிடுவியா? முடியல நீ இவ்வளவு வேகமா இறங்குற. இறங்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை. ஓகே பாய். அது தூரத்துல தெரியுதுல்ல, அதுதான் ஸ்ரீரங்கம். பெருமாளை பார்த்தேன். பெருமாளை பார்த்தீங்கன்னா மனசு நிம்மதியா இருக்கும். பார்க்கணும்னு இருந்துச்சு. வர முடியல. நீங்க தெய்வமா கூப்பிட்டு போல இருக்கு. வந்துட்டோம். அவ்வளவுதான். இறங்கிட்டப்பா. தெய்வம் இருக்கு உண்மையிலே. அதனால போய் பேசிட்டு இருக்கேன். ஃபைனலி காலை இந்த மண்ணில் வச்சுட்டேன். ஸ்ரீரங்கம் மண்ணில் வச்சுட்டேன். கோயில் கிட்ட. இப்ப போய் ரங்கநாதரை பார்த்துட்டா அப்பாடா திருப்தி ஆயிடுவேன். அவ்வளவுதான். சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவேன். 3 கோவில். நார்த் வழி கிட்ட தான் நிறுத்திருக்கேன். பார்ப்போம்.
மயில் இருக்கு, கோவில் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பெரிய ஏக்கர் இடத்துல கட்டியிருக்காங்க போல. இப்போ தெற்கு வாசல் வழியாக நடந்துட்டு இருக்கோம். அப்படி போனால் கிழக்கு வாசலா? ஆமாம், அப்படி போனால் கிழக்கு வாசல். 4 வாசல் போல இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. மரங்க பாரு, எல்லாம் இந்த மரம் இது. இந்த காய் இருக்கு, இந்த காய் இருக்கு. இந்த மாதிரி கோயிலை சுற்றி வர்றது உடம்புக்கு இத்தனை கிலோமீட்டர் நடக்கணும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். சாமியை தரிசனம் பண்ண மாதிரி இருக்கும். மன சாந்தமாக இருக்கும். நல்ல வாசனையாக இருக்குது இந்த பக்கம் நடக்கிறதுக்கு. இந்த பூவு ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த ஊரில் செட்டில் ஆனால் இங்கே வரலாம். வாரம் கூட டெய்லி வந்துடுவேன். டெய்லியும் வந்துடுவேன். ஏன்னா கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு மட்டும் கூட ஓடிடுவேன். அது மாதிரி சாமினா ஓடி வந்துடுவேன். ஆனால் நம்ம இங்கே இல்லையே. இங்கே என்ன பூன்னு எடுத்து வச்சிருக்கேன்? மரமல்லி. ஓ, அங்கேருந்து அந்த பக்கம் ஒன்று தான் தெரியுது. வெந்துருது. இந்த பக்கம் அந்த பக்கம் வெள்ளை. தரிசனம்லாம் முடிஞ்சிச்சா? தரிசனம் நல்லா முடிஞ்சிடுச்சுப்பா. ரொம்ப சந்தோஷமா எல்லா சாமியும் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் முறை பார்க்கறதால ரொம்ப இதுவாயிட்டேன். ரொம்ப பெரிய கோபுரம், ரொம்ப பெரிய கோபுரம், பெரிய கோவில், 4 வாசல். தெற்கு வாசல், வடக்கு வாசல், சுற்றி கிழக்கு வாசல்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக சுற்றி வந்தாச்சு. சாமி எல்லா சாமியும் நல்லா தரிசனம் பண்ணாச்சு. மனசும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைட்டு காலைல வந்து அதே இடத்துக்கு வந்துட்டியா? காலைல வந்து அதே இடத்துக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும். ஓகே, அதுக்காக வந்தோம். இப்போ கொஞ்சம் கால் வலிக்குது, பொறுமையாக தான் நடப்பேன். வீட்டுக்கு வந்தவொடனே வேலை பார்க்குறியா? காத்தடிக்குது, மழை கழை பெஞ்சா என்ன பண்ண, துணி போட்டு போனேன். சரி, அதெல்லாம் எடுத்துன்னு போறோம். உள்ள நல்லா காஞ்சிருக்கு. சந்தோஷமா? சந்தோஷம், செம சந்தோஷம். நிம்மதியா தூங்குவியா? நிம்மதியா தூங்குவேன். வேண்டுதெல்லாம் முடிஞ்சிச்சா? வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு சூப்பர் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, தீர்த்தகிரி. அதை பாருங்க. நெக்ஸ்ட். பாய், குட் நைட். பாய், குட் நைட். குட் நைட்.